ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜா. நான் ஒரு தொழிற்சாலையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபேக்ட்ரி ஜாப் தான் என்னோடது. ஒரு 7 வருஷமாக நான் அந்த கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். படித்தது 12ங்கிறதுக்குனால அதுக்கப்புறம் படிக்க வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வேறு வழி இல்லாதனால என்னோடய சித்தப்பா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் தான் அதுக்கப்புறம் என்னை கொண்டு அங்கே வேலைக்கு சேர்த்து விட்டார். ஏன்னா அப்பாவும் கூலி வேலைக்கு அந்த மாதிரி தான் போகிறதுனால வீட்டில் அக்கா, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி, நான் தான் நடுவில் பிறந்த ஒரு பையன் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சரி குடும்ப கஷ்டத்துக்காக நான் போய் வேலைக்கு சேர்ந்தேன். முதல்ல ஒரு 6 மாதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த வேலை. எனக்கு சத்தியமாக ஏன்டா இங்கே வந்தோம், நம்ம சித்தப்பா பேச்சை கேட்டு நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில நாட்களில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இங்கே நம்மளோட கஷ்டமாக குடும்ப சூழ்நிலைக்காக வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒருத்தட்ட பேச பேச தான் என்னோட அந்த லைனில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருப்பாங்க அந்த ஷிஃப்ட்டில். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் ஒருத்தர் ஒரு கஷ்டம், அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத ஒன்றா சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு. சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருமே அவங்க குடும்பத்துக்காக தான் இந்த வேலைக்கு வர்றாங்க. யாருமே ரொம்ப சந்தோஷமாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் யாரும் வர்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மாவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நீ நினைக்கிறப்பா நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளோட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேரோ இருப்பாங்க, அதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை காதுலேயே வாங்கிக்க மாட்டேன். ஆனால் எனக்கு அவங்க பேச பேச தான் ஒவ்வொருத்தர் எவ்வளோ ஒரு சூழ்நிலையில் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 6 மாதம் எனக்கு பிடிக்காம தான் போணுச்சு. அப்புறம் ஒருத்தர்கிட்ட பழகுறப்போ அந்த அண்ணனுங்க சொல்கிற அவங்க வீட்டு விஷயங்கள் அதெல்லாம் கேட்டால் நம்மளே பரவாயில்ல போல இருக்குது, நம்மளோட வாழ்க்கை பரவாயில்ல போல இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் தான் எனக்கு ஒரு மனசுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வேலை பார்த்தேன், இப்படியே போணுச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷமாக இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லபடியாக எங்கள் அக்காவையும் எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் செஞ்சு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. தங்கச்சியை நான் காலேஜ் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அவளுக்கு முடிஞ்சிட்டு அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டாம், அவள் 2, 3 வருஷம் வேலை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அம்மாவும் சொல்கிறாங்க, அக்காவும் அதான் சொல்கிறாங்க. தங்கச்சினாச்சும் வேலை பார்க்கட்டும்ப்பா, அவள் படிச்சிருக்கா, வேலை பார்க்கட்டும், கொஞ்ச நாள் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாங்க. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி இப்போ தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சந்தோஷமாக அவங்க என்னோடய மாமா நல்ல டைப்பு. அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அதுக்கப்புறம் அக்காவையும் ஒரு 6 மாதம் அழைச்சிட்டு அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அக்கா குழந்த பிறந்தோன்னே இங்கே வந்தாச்சு. இப்படி போயிட்டுருக்கு. இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையை பொறுத்தளவில் எனக்கு என்னோடய வேலை செய்கிற இடம் தான் இப்போ எனக்கு பிடிச்ச இடமா மாறிடுச்சு. எந்த இடம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேனோ, ஆனால் இன்றைக்கி எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம். ஒரு நாள் எனக்கு வேலைக்கு போகலைனாலும் எனக்கு என்னமோ அந்த ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும், மனசு ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா 7 வருஷமாக அங்கேயே வேலை பார்க்கறனால எனக்கு ஒரு நாள் அங்கே வேலைக்கு போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் எல்லாருக்கும் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மேனேஜர் சொன்னார், இது மாதிரி நாளைக்கு முதலாளி வீட்டிலையே மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எல்லோரும் லேபர்ஸ் எல்லாருமே 200 பேருமே இங்கே வந்துடுங்க, உங்கள்கிட்ட ஏதோ முதலாளி பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொன்னார். எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா திடீர்னு முதலாளி பேசணும்னு சொல்கிறாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் யோசித்து எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். என்னவா இருக்குண்ணே, என்னத்துக்கு திடீர்னு முதலாளி வர சொல்கிறாங்க, என்ன விஷயமா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் ஏதாச்சும் கம்பெனியை பற்றியான விஷயமா தான் இருக்கும், அப்படி தான் பேசிக்கிறாங்க, என்னென்னு விவரமாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு அண்ணா சொன்னாங்க, யார்கிட்டையும் நீங்கள் சொல்லிக்காதீங்கப்பா, எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, இது மாதிரி முதலாளி கம்பெனி யார்கிட்டையும் வெளியூர்காரவங்கள்ட்ட விற்க போகிறாராம், அதை பற்றி தான் சொல்கிறதுக்கா இருக்கும்,
ஏன்னா வந்து அவர் பையன் வந்து வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்ததுனால எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வந்து எல்லோரும் குடும்பத்தோடு போகிறாங்களாம். அதெல்லாம் வேறு யார்கிட்டையும் விற்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் விற்க போகிறாங்க போல இருக்குது. அதனால தான் வந்து எல்லாம் பேசி முடிச்சாச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். மேனேஜரோட தம்பி இருக்கார்ல, அவர் வந்து எங்கள் வீட்டில் தானே இருக்கார். அவர் வந்து கூட ப்ரொடக்ஷன் இதில் கூட இருக்கிறாருல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரமேஷ்ன்னு. அவர் தான் வந்து எனக்கு நேற்று சொன்னார். நேற்று டீ கடையில் பார்த்தேன் அவரை. அப்போ தான் சொன்னார். ஏன்னா அவர் நைட் ஷிஃப்ட்டு தானே வருவார், அதனால் பார்க்க முடியாது. நேற்று தான் டீ கடையில் பார்த்தேன் காலையில். அப்போ தான் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி அவரும் வந்து மேனேஜர் சாரும் வந்து நாளைக்கு பேசணும் முதலாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்க வாசி தானே பேச சொல்கிறாங்க அப்படின்னோடனே, புரியுதுண்ணே. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இந்த கம்பெனியை வச்சு தான் நம்ம போயிட்டுருக்கு. நம்ம குடும்பமும் ரன் ஆகிட்டுருக்கு. இத்தனை வருஷம் இங்கேயே வேலை பார்த்தாச்சு. இப்போ திடீர்னு வேறு கம்பெனி ஆளுங்க வாங்கினாங்கன்னா, இவங்க கொடுக்குற சேலரியே அவங்க கொடுப்பாங்களா? இல்லை என்ன பண்ணுவாங்க? எப்படியாச்சும் ரூல்ஸ் போடுவாங்களா? என்னன்னு எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் அந்த அண்ணன் சொன்னார், நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? யார் வாங்கினாலும் வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷனுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி வாங்குறாங்கன்னா அவங்களும் லாபம் சம்பாதிக்க. இப்போ இத்தனை நாள் மட்டும் முதலாளி என்ன வேலை செய்யாமையே நமக்கு சம்பளம் கொடுத்தாங்க. யாருக்காக இருந்தாலும் நம்ம வேலை செய்ய தான் போகிறோம். அவங்களும் ப்ரொடக்ஷன்லாம் அதிகப்படுத்துவாங்க. சொல்ல முடியாது, இவங்களோட சம்பளம் வந்து உயர்வாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா புதுசாக வர்றாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இருக்கணும்னு நமக்கு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணால் கூட பண்ணலாம். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது யார் எப்படி என்னன்ட்டு. ஆனால் சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க, இதே சம்பளம் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட்டுட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு போய் என்ன தான் சொல்கிறாங்க என்னன்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரிண்ணே, நீங்கள் எதுவும் சொல்கிறது தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாப்பா எல்லா விஷயத்துலையுமே இருக்கும், நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். அதை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் வந்து இதுக்காக நம்ம முதலாளியை போய் சொல்ல முடியுமா, நீங்கள் கம்பெனியை விற்காதீங்க எங்களுக்காகன்னு. அவங்களுக்கு எது லாபமோ அவங்க கம்பெனியை அவங்க விற்கிறாங்க. நம்ம வேலை பார்க்குற நம்ம யாருக்கிட்ட வேலை பார்த்தாலும் வந்து நமக்கு சம்பளம் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் போட்டு எதுவும் மனசில் போட்டு நினச்சிட்டு நீங்களாம் எதுவும் பேசிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு போயிட்டு முதலாளி என்ன சொல்கிறாரு என்னன்ட்டு போய் பார்ப்போம். பார்த்துட்டு எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் நம்ம சொல்லுவோம். அப்புறம் என்ன பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னோடனே, புரியுது புரியுது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இந்த சமயத்தில் என்ன பண்ணுறது என்னன்ட்டு எனக்கு கொஞ்சம் குழப்பம் தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் குழம்புற அவசியமே கிடையாது. அவங்கவுங்க வந்து என்ன விஷயம் வந்து இதாக இருக்கோ அந்த விஷயத்த வந்து நமக்கு வந்து எது முடிவெடுக்கணும்னு தோணுதோ அதை அவர் முடிவெடுத்துக்குவார். நம்ம வந்து எதுக்காக இருந்தாலும் நம்ம ஆமா சாமி போட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்னோடனே, என்னென்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா, அந்த விஷயத்தில் நம்ம ஏதோ அவங்கக்கிட்ட போய் பேச முடியாது. சொல்ல அவங்க கம்பெனி அவங்க விற்கிறாங்க. நம்ம வந்து வேலை பார்க்குற அதனால் இதில் ஏதாச்சும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாராச்சும் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு நீ கேட்டுக்கிட்டு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து மேனேஜர் சொன்னார், என்ன பேசுகிறீங்க, எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க, கூடி கூடி பேசுகிறீங்களே என்ன, நாளைக்கு தான் முதலாளி வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு, போயிட்டு பேசுனா தெரிய போகுது, எதுக்கு நீங்கள் குழம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மறுநாள் எல்லாருமே வந்து முதலாளியை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் முதலாளியும் வந்தார். அப்புறம் பேசினார், இத்தனை வருஷம் நீங்கள் வந்து இந்த கம்பெனியை நான் வந்து 30 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நல்லபடியாக வந்து எல்லாருமே வேலை பார்த்து எனக்கு லாபம் தான் இது பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் நான் எல்லாமே நல்லது பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து நாங்கள் கம்பெனியை விற்கலாம் வேறு யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். வேறு யாரும் கிடையாது, எங்கள் சொந்தக்காரர் தான் அவங்களும். அவங்க நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அதனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க தான் வாங்க போகிறாங்க. அந்த பையனும் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்து இதை ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு எல்லாரும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் புதுசாக அந்த வாங்க வர்றவனும் வந்திருந்தார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் வந்து சம்பளத்தை எல்லாம் குறைக்க மாட்டோம். இருக்கிற சம்பளத்தோட ஓடி வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த கம்பெனியில் ஓடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் மாறுதலாகும். ஓடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் டபுள் பே பண்ணுவோம், கொடுப்போம் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஓட்டி பார்க்குறீங்களோ அது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தோஷமாயிட்டு, பரவாயில்ல, முன்னெல்லாம் 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தான், இப்போ ஓட்டி 2 மணி நேரம் பார்த்தோன்னா ஏதோ நம்மளுக்கு ஓரளவு சம்பளம் ஒரு 4000 ஏறக்கூட கிடைக்கும் மாதம் அப்படின்னோட ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் நீங்கள் பார்க்குற வேலையிலேருந்து எவ்வளோ நீங்கள் வந்து இது ப்ரொடக்ஷன் இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ்ஸும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பரவாயில்ல, ஒரு மாறினாலும் வந்து நம்மளுக்கு நல்லது தான் நடந்திருக்கு. அதனால் வந்து எதையும் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு குழம்பிக்க
ஆரம்பிக்கணும். இதுலேருந்து இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, எந்த விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. எது நடக்கணும்னு இருக்கோ அது கரெக்டான வேல, கரெக்டான நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன்.